உடனே பணம் கட்டுங்க 12 ஹவர்ஸில் கட்டுங்க அதில் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க எதுவுமே. இப்போ நீங்கள் பான் சைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது மூலமாக உங்கள் சிஸ்டத்தை லாக் பண்ணிவிடுவாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை எந்த இதுவுமே பேமெண்ட் ஆன்லைனில் கட்டுற மாதிரி வராது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படத்தை ஒரு இல்லீகல் வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறீங்க, தடை செய்யப்பட்ட ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நாங்கள் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டேருந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மெசேஜ் வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த டேட்டாவையும் லாக் பண்ணிட்டாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? நினச்சி பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல? பட் அது தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு நடந்திருக்கு. அதுவும் சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். VPN அப்படின்றது ஆபாச திரைப்படங்களை பார்க்குறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு இங்கே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியாலலாம் வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வாட்ஸ்அப்பே தடை செய்யப்பட்டது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா VPN பயன்படுத்தி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் தடை செய்யப்பட்டிருக்கிற சில வெப்சைட்டை VPN மூலமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் சவுதி அரேபியாவில் இருக்கார். அவர் கடந்த வாரம் வியாழக்கிழமை நைட்டு, அதாவது அடுத்த நாள் அவருக்கு ஆஃபீஸ் லீவு, வெள்ளிக்கிழமை லீவு அப்படின்றதுனால வியாழக்கிழமை நைட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக தூங்கலாம், ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்து கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லப்படுற அடுத்த ரஜினின்னு சொல்லக்கூடிய நபரோட ஒரு படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டிவியோட ஸ்க்ரீனில் நீங்கள் விதிகளை மீறி ஆபாச படங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்கள் சிஸ்டத்தை லாக் பண்ணிட்டோம், உடனே 1000 ரியால் பே பண்ணணும், பே பண்ணல அப்படின்னா உங்கள் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் டோட்டலாக லாக் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 1000 ரியால் அப்படின்றது இந்திய ரூபாய் மதிப்புப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 22,000 ரூபாய். ஸோ அதை நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் சொல்லியிருக்கு. ஸோ அதை பார்த்து அந்த நபர் பயங்கர ஷாக் ஆகி அவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஏற்பட்டிருக்கு. நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். ஸோ கடைசி டைமில் சரி நம்ம ஃப்ரெண்டு தமிழகத்தை சேர்ந்த இன்னொரு நண்பர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லி அவரை நேரடியாக வர சொல்லியிருக்கார். கரெக்டான டைமில் அவரோட நண்பர் அந்த இடத்துக்கு போய் அவருக்கு தெரிஞ்ச சில டெக்னிக்கல் விஷயத்தை பண்ணது மூலமாக மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்லேருந்து அந்த நபரை இவர் காப்பாற்றிருக்கார். நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பைரேட்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குங்களா, மூவி போடுற பைரேட்ஸ் வெப்சைட்ஸு, அதுக்கு அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாப்பில். அதில் போயிருந்தபோது என்ன ஆச்சுன்னா ஒரு வார்னிங் மாதிரி வந்திருக்கு. இங்கே சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி போன் வெப்சைட்ஸோ இல்லை பைரேட்ஸ் வெப்சைட்ஸோ நம்ம போனோம்னா வார்னிங் வரும். VPN போட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வார்னிங் ஒன்று வந்திருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு போயிருக்கிறப்ப உள்ளார போன உடனே என்ன ஆகிடுச்சு, அதில் ஒரு 1000 ரியால் நீங்கள் பணம் கட்டணும். 1000 ரியால் நம்ம இந்தியன் மதிப்புக்கு 22,000 ரூபாய் சம்திங். 2000 ரியால் நீங்கள் பணம் கட்டணும், இல்லாட்டி நாளை காலையில் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு இது வந்திருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான அட்டாக்கை கிளிக் ஜாக்கிங் அட்டாக் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கர்சரை மூவ் பண்ணுவீங்க, பட் எதையுமே கிளிக் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது கிளிக் ஆகி வேற ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது எப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, அந்த டைமில் வேற யாரோ பேக்கெண்டில் இருந்து அதை கிளிக் பண்ணுவாங்க, நீங்கள் கிளிக் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த புது டேப் ஓப்பன் ஆகும்போது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டத்துலையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ ஏதாவது ஆபத்தான சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகலாம். இப்போ இந்த நபருக்கு நடந்த மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வரலாம், உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாவை லாக் பண்ணலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். அவர் பணம் கட்டுற மூடில் தான் இருந்தார். ரொம்ப பணம்லாம் எதுவும் கட்ட வேணாம், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. அப்படியே டோட்டலாக லாக் ஆகிடுச்சு, சிஸ்டமே லாக் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப பதஷ்டமாயிட்டார், ரொம்ப ஒரு அன்கண்டிஷனல் லெவலில் மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டார் அப்படியே. அப்புறம் நான் எடுத்துகிட்டு என் ரூமுக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், அதை எல்லாம் பார்த்தேன். ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே லாக்லேயே இருந்தது, எடுக்கவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டாலும் திரும்ப அதுதான் வருது. அப்புறம் என்ன பண்ணேன், பேட்டரிலாம் கழட்டிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு
அப்புறம் பூட் சிஸ்டம் மாதிரி போட்டேன். பூட் சிடியை போட்டு என்ன பண்ணேன், ரன் பண்ணவுடனே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் போயிடுச்சு, நீட்டாக ஆகிடுச்சு, ஒரு இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பதஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சவுதி அரேபியாவை பொறுத்தவரை எந்த இதுவுமே வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் கட்டுற மாதிரி வராது. எப்படின்னா பை அப்ஷியர்னு சொல்லி அப்ஷியர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்குது, அது வழியாக தான் எந்த ஃபைனாக இருந்தாலும் நம்ம கட்டுற மாதிரி வரும். ஸோ இவங்க கேட்டவுடனே அந்த இதில் பார்த்தீங்கனாலே நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தரேன், அதில் பார்த்தாலே தெரியும் நேராக அந்த கிரெடிட் கார்டோட இதில் தான் போகுது. அதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி தான். யாரும் பேமெண்ட் பண்ணிடாதீங்க, வித் லீகலாக வந்து நான் வரும், கண்டிப்பாக வந்துச்சுன்னா, அப்படி வந்துச்சுன்னா லீகலாக அப்ஷியரில் வரும், மாட்டுவோம், அங்கே தான் மாட்டுவோம் நம்ம. இங்கே வந்து இந்த மாதிரி உடனே பணம் கட்டுங்க, 12 ஹவர்ஸில் கட்டுங்க, அதில் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க எதுவுமே. இந்த கிளிக் ஜாக்கிங் அட்டாக் வந்து பொதுவாக டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இல்லை பான் சைட்ஸ் பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஈஸியாக நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் பான் சைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இவங்க அவைலபிளாக இருக்காங்க, கிண்டியில் இவங்க அவைலபிளாக இருக்காங்க, வேளச்சேரியில் இவங்க அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பாப்அப்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ பான் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாப்அப்லாம் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுவீங்க, ஒரு கிளிக் தான் பண்ணுவீங்க, பட் 9 டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பை நீங்கள் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. பட் அந்த டேப் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஆபத்தான சாஃப்ட்வேரோ இல்லை ஆபத்தான மால்வேரோ உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்கள் சிஸ்டத்தை லாக் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ரேன்சம்வேர் அட்டாக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இது வந்து நீங்கள் கர்சரை மூவ் பண்ணாமல் இல்லை கிளிக் பண்ணாமலேயே உங்களை கிளிக் பண்ண மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதை கிளிக் ஜாக்கிங் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி தான் வந்து நம்மள்கிட்டேருந்து பேங்க் டீட்டெயிலை கேட்டு நம்மளே ஏமாற்றுவாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்மளோட டேட்டாவை எடுத்து நம்மளை ஏமாற்றுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப டெக்னிக்கலாக ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஏமாத்துறதுல ஒரு வகை தான் இந்த கிளிக் ஜாக்கிங் அட்டாக். ஸோ இந்த மாதிரியான அட்டாக்லேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே ஆத்தரைஸ்டு வெப்சைட்டையோ ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷனையோ யூஸ் பண்ணுங்கள். இல்லீகலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தவிர்த்துடுங்க.